மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருமணம் பகுதியில் நாம் அழகாக ராமர், லக்ஷ்மணர், சீதை இப்படி எல்லாமே நல்லவர்களாக இருக்கும் அந்த ராமாயணத்திலிருந்து வரும் ஒரு அற்புத திருமண வைபவம், அதுதான் சீதா பிராட்டி சீதா கல்யாணத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நாம் தசரதரை பற்றி, அவருடைய தன்னடக்கத்தை பற்றி சென்ற பகுதியில் பார்த்தோம். அவர் சொன்னாராம் விஸ்வாமித்திரர் கிட்ட, உங்களுக்கு வீரர்கள் தானே வேணும், நீங்க பண்ற யாகத்துக்கு அசுரர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு இடையூறும் வராமல் இருக்க நானே வருகின்றேனாராம். வேண்டாம் வேண்டாம், நீலாம் வேணாம், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, அப்ப யாரை அனுப்பட்டோம் அப்படின்னாராம். அவருக்கு கொஞ்சம் கூட தோணலையா விஸ்வாமித்திரர் தன்னுடைய மகனாம் ராமபிரானை கேட்க போகின்றார் என்று. விஸ்வாமித்திரர் கேட்டாரா, எனக்கு யாரும் வேணாம், உன்னுடைய பையன் ராமர் போதும் அப்படின்ட்டு உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான். ஏன்னா அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் ராமர் என்பதை தன்னுடைய ஆசை குழந்தையாக பார்ப்பாராம் தசரதர். இப்பவும் பாத்தீங்கன்னா பரதன் ராமர்னு பாத்தீங்கன்னா இரண்டு குழந்தைகளுமே கருத்த நிறத்தோடு தான் இருப்பார்களாம். ராமருக்கு அப்படியே அழகா சுருட்ட முடியும். இதெல்லாம் ரொம்ப அழகா வால்மீகி வர்ணிக்கின்றார். அந்த ராமனை ஒரு குழந்தையாகத்தான் பார்க்கின்றார். இவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி திருமகனாக வரப்போகும் ராமரை தசரதர் தன்னுடைய திருஷ்டி, தன்னுடைய கோணத்தில் எப்படி பார்க்கின்றார்? சின்ன குழந்தையா பார்க்கிறார். அவருக்கு வருத்தம் ஆயிடுச்சான். நம்ம வீட்டு குழந்தைய ஏதாவது ஒரு ஆபத்து நிறைந்த விஷயத்திற்கு யாராவது கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? ஐயோ, அந்த குழந்தைய ஏங்க கூப்பிடுறீங்க, நான் வரேன், இல்லை வேற யாரையாவது அனுப்புறேன், அது ஒரு சின்ன குழந்தை, அதெல்லாம் தெரியாது, அப்படிதானே சொல்லுவோம். அதே ஒரு தந்தையின் மனநிலைமையோடு தன்னை அரசன் சக்கரவர்த்தி என்பதை மறந்து ஒரு தந்தையாக பதிலளித்தாராம் தசரத மகாராஜா. அந்த குழந்தையை கூப்பிடாதீங்க, வேற யாரையாவது கேளுங்க, இல்லை நான் சொன்ன மாதிரி நான் வரேன் அப்படின்னாராம். ஆனா விஸ்வாமித்திரர் கண்ணுக்கு மட்டும் அந்த ராமபிரான் குழந்தையாக தெரியவில்லை. அவன்தான் பரபிரம்மம், அவன்தான் தெய்வம் என்பதை அழகாக உணர்ந்த விஸ்வாமித்திரர், நீ எதுவுமே பயப்படாத, இப்ப என்னோட அனுப்புறதுனால ராமனுக்கு எதுவுமே நேராது, நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய், அதாவது இவர் வரும்போது ஒரு நல்ல வரன், நல்ல கல்யாணம் நடக்கணும் தானே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் தசரதன். அதை ரொம்ப அழகா சொல்றாராம். நீ எதை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயோ இந்த தீர செயல் புரிந்தவுடனே அந்த காரியம் மங்களமாக நிறைவு பெறும் அப்படின்ற வாக்கையும் நான் தருகின்றேன் தசரதா அப்படின்னு சொல்றாராம் விஸ்வாமித்திரர். தசரதருக்கு ராமன் மீது எவ்வளவு பிரியம் என்றால், யாராவது ராமபிரானை ராமான்னு கூப்பிட்டா இவர் சொல்வாராம், ராமான்னு கூப்பிடாதீங்க, அவன் என்னுடைய குழந்தை இல்லையா. இப்ப கூட ஒரு வாக்கியம் உண்டு, பேர் சொல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தசரதர் சொல்வாராம், யாராவது ராமனை ராமான்னு கூப்பிட்டா ராமான்னு கூப்பிடாதீங்க, தாசரதின்னு கூப்பிடுங்களேன், என்னோட பேரோட வரும். அதனால ராமனுக்கு தாசரதின்ற ஒரு அற்புதமான நாமம் இருக்கான். தாசரதினா எப்படி? ஜனகரின் மகள் ஜானகி, துருபதனின் மகள் திரௌபதி, அது மாதிரி தசரதனின் மகன் தாசரதி அப்படின்ற ஒரு பெயர் இருந்ததாம். அதனால தன்னோட பெயரோட வரும் தன்னுடைய மகன் பெயரை தான் எல்லோரும் சொல்ல வேண்டும் என்பதாக தாசரதி என அழையுங்கள் அப்படி சொல்வாராம். குழந்தை மாதிரி பார்த்து கொண்டிருப்பாராம். அப்பொழுது ராமபிரானை அழைக்கிறார்கள். ராமபிரான் வந்த உடனே ஒரு க்ஷண நேரம் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரன் ராமருடைய அந்த தேஜஸ், ராமருடைய அழகு, கம்பீரம், நீண்ட தோள்கள், நீண்ட கைகள், அதையெல்லாம் பார்த்து ஒரு நிமிடம் அவரே மயங்கி விட்டாராம். அந்த ராமபிரான் காட்டில் தூங்கும் அழகை கண்டுதான் விஸ்வாமித்திரர் சொல்றாராம், கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒரு சுப்ரபாதம் இருக்கு இல்லையா, அது கௌசல்யின் மகனான ராமனே, தாமரை போன்ற கண்களை உடைய ராமனே அப்படின்னு அவ்வளவு அழகா ரசித்து பார்த்ததினால் வந்த ஒரு வாக்கியம்தான் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா அப்படின்ற அந்த வாக்கியமே வந்துதான். இப்படியாக ஒரு பெண்ணென நினைத்து முனிவராக இருந்த ராஜரிஷியாக இருந்த விஸ்வாமித்திரர் ராமனுடைய அந்த கருத்த அழகினை கண்ட உடனே ஒரு நிமிஷம் மயங்கிட்டாராம். அவருக்கு தெரிந்து விட்டது, முக்காலமும் உணர்ந்தவர் அல்லவா, அதனால அவருக்கு ரொம்ப நன்றாக தெரிந்தது அவன் ஒரு பரபிரம்மம், தன்னால் தான் பூர்வ ஜென்மத்தில் இருந்த மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் இப்பொழுது சீதா பிராட்டி ராமராக வந்திருப்பவர்களை சேர்க்கும் அந்த ஒரு வைபவம், அந்த ஒரு பாக்கியம் தனக்கு வேண்டும் என்பதால் மறுபடியும் தசரதர் கிட்ட சொல்றாராம், அதெல்லாம் இல்லை, உங்களுடைய மகனாம் ராமன் ரொம்ப வீரமிக்கவன், அவனை என்னோடு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்றாராம். மனசே இல்லையா யாருக்கு? தசரதருக்கு. ஏன், தசரதரை பொறுத்தவரை ராமபிரான் ஒரு சின்ன குழந்தை. ஆனா அந்த தருணத்தில் தான்
முதலில் ராமரை ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கும் லக்ஷ்மணன் கூட வர ஆரம்பிச்சாராம். அதாவது சுமித்திரைக்கு 2 குழந்தைகள், ஒரு குழந்தை லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் யாருக்கு சேவகம் பண்ணுவாராம்? சாக்ஷாத் தெய்வமாக இருக்கும் ராமபிரானுக்கு ஆதிசேஷனின் அவதாரமாம் லக்ஷ்மணன் சேவை பண்ணுவாராம். பரதனுக்கு சேவை பண்றதுக்கு சத்ருக்கனாம். ஆனா இந்த 2 சேவகர்கள் லக்ஷ்மணன் உயர்வா சத்ருக்கனன் உயர்வா அப்படின்னு பார்த்தா ஞானியர்கள் சொல்கிறார்கள் சத்ருக்கனன் தான் உயர்வன். நமக்கு உடனே சந்தேகம் வரும், எப்படி ராமருக்கே எப்பொழுதும் சேவகம் செய்யும் லக்ஷ்மணனை விடவா இந்த சத்ருக்கனன் உயர்வானவன்? அவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு ராமபிரானுக்கே லக்ஷ்மணன் சேவை செய்கிறாரே, எப்படி சத்ருக்கனன் உயர்வானவர் ஆவார் அப்படின்ற சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா? இப்ப இதுலதான் ஒரு அழகான சூக்ஷமம் இருக்கின்றது. பரதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரதன் சிறந்த ராம பக்தராம். அண்ணன் என்பதை காட்டிலும் ராம பக்தி என்பது பரதனுக்கு மிகுதியாகவே இருக்குமாம். அப்படி சிறந்த பக்தனான பரதனுக்கு சேவை செய்வதால் சத்ருக்கனன் லக்ஷ்மணனை விட சிறந்தவனானான். எப்படி? அதாவது இறைவனுக்கு சேவை செய்வதை காட்டிலும் இறைவனுடைய பக்தர்களுக்கு சேவை செய்வதுதான் மிகப்பெரிய விஷயமா. அதனாலதான் இறைவனான ராமனுக்கு சேவை காண்பிக்கும் சேவை செய்யும் லக்ஷ்மணனை காட்டிலும் இறைவனுக்கு அனுகூல தொண்டனாக இருக்கும் பரதனுக்கு சேவை செய்யும் சத்ருக்கனன் மிகப்பெரியவனாம். இப்படி 2 செல்வர்களையும் சுமித்திரை சேவை செய்வதற்கெனே பெற்றெடுத்திருந்தாள். அவள் தன்னுடைய லக்ஷ்மணனை ராமனை பின்தொடர எத்தனித்தாள். ராமபிரானோடு லக்ஷ்மணனும் வில்லேந்தி நின்றார்கள். இந்த அடுத்த பகுதியில் இதன் தொடர்ச்சியை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.